الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. وعن عبادة بن صامت أنه رضي الله عنه أنه قال لابنه يا بني إنك لن تجد طعم الإيمان حتى تعلم أن ما أصابك لم يكن ليخطئك وما أخطأك لم يكن ليصيبك. سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إن أول ما خلق الله القلم فقال له اكتب فقال يا ربي وماذا أكتب؟ قال اكتب مقادير كل شيء حتى تقوم الساعة. يا بني سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول من مات على غير هذا فليس مني. எண்ணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நாம் தொடர்ச்சியாக கதர் சம்பந்தப்பட்ட விதி சம்பந்தப்பட்ட பாடங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இது மூன்றாவது அமர்வு மற்றும் இந்த தலைப்பினுடைய கடைசியான அமர்வு. இந்த அமர்வுல வந்திருக்கக்கூடிய ஹதீஸுகளுடைய தர்ஜுமா மற்றும் அதனுடைய தமிழாக்கத்தை நாம் பார்த்துட்டு சுருக்கமான முறையில் நம்ம இந்த அமர்வை நாம் முடிக்கலாம். ஏன்னா 2 அமர்வுகளாக விதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்ஹம்துலில்லாஹ் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, இங்கே நடத்தப்பட்டிருக்கு. ஆக அதை பற்றி அறியாதவர்கள் குரூப்ல அனுப்பக்கூடிய ஆடியோ மூலமாக அதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. ரொம்ப அவசியமான ஒரு தலைப்பாக இருக்கு. இப்போ இங்கு இந்த தலைப்பு ஆரம்பிக்கப்பட்டதை குறிப்பாக விதியின் மீது ஈமான் கொள்வது, இந்த விதியை நிராகரிப்பவர்களுடைய நிலை என்ன என்ற விஷயங்களை பார்த்தோம். ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தைகள் அதன் சார்ந்து வரும்பொழுது முதல் ஹதீஸ் குறிப்பாக அபுதாவூத், இப்னு மாஜா, அபுதாவூத், திர்மிஸி மற்றும் இதர புத்தகத்தில் இந்த ஹதீஸு பதிவாக இருக்கு. உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தம் மகனை பார்த்து உபதேசம் செய்கிறாங்க. மகனே, உனக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் அல்லாஹ்வின் விதியே ஆகும், அது உனக்கு வராமல் போய்விடாது என்று உண்மையையும், உனக்கு ஏற்படாது சென்றுவிட்ட துன்பங்கள் உனக்கு வரவேண்டியதல்ல என்ற உண்மையையும் நீ அறிந்து கொள்ளாதவரை நிச்சயமாக நீ உண்மையான ஈமானின் சுவையை பெற்று கொள்ள மாட்டாய். நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்துமே அல்லாஹ் நாடி இருக்கிறான், அது நடந்தே தீரும். நமக்கு வராத விஷயம் அல்லாஹ் நாடி இருக்கிறான், அது வராது. எனக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, அல்லது நன்மையை அல்லாஹ் நாடினாலும் சரி, இது அனைத்துமே என்ன, அல்லாஹ் நாடினா அது அவனுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது என்ற விஷயத்துல ஈமான் கொள். அதுவரை நீ ஈமானுடைய சுவையை ருசிக்க முடியாது, அந்த சுவை நீ உணர முடியாது என்று உபதேசம் தன்னுடைய மகனுக்கு கூறிவிட்டு பிறகு கூறுகின்றார்கள் என கூறி பின்வரும் ஹதீஸையும் எடுத்து கூறினார்கள். இந்த சஹாபியா உபதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு பின்வரும் ஹதீஸுகளில் கூறினார்கள், அல்லாஹ் கலம் எனும் எழுதுகோலை முதலில் படைத்து நீ எழுது என கட்டளையிட எதை எழுத வேண்டும் என அது கேட்க இறுதி நாள் வரைக்கும் எல்லாவற்றுக்கும் உண்டான விதிகளை எழுது என அல்லாஹ் கட்டளையிட்டான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேள்விப்பட்டுள்ளேன் என கூறி, மகனே, இவ்வாறு விதியை நம்பாமல் ஒருவர் மரணித்து விடுவாராயின் அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவும் எடுத்துரைத்தார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மது, அபுதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ். இப்போ பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம் விதியுடைய விஷயத்துல யாரு நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் முஃமின்களே கிடையாது என்று தன்னுடைய மகனுக்கு தெரியப்படுத்துறாங்க. சஹாபி தன்னுடைய மகனுக்கு இந்த விஷயத்தை ஆதாரத்துடன் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து இதை நான் கேட்டேன் என்று இங்க அறிவிக்கிறாங்க. அதே போல அடுத்த ஹதீஸ்ல பார்க்கும் பொழுது இப்னு தைலமி என்று சொல்லக்கூடிய ஒரு தாபிஈ தன்னுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு கேள்வி அங்கு போய் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? முஸ்னதுல வரக்கூடிய, சுனன்ல வரக்கூடிய ஹதீஸ், அதைத்து உபை பின் கஅபிடம் வந்தேன். உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி யார் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்காக துஆ செய்திருக்கின்றார்கள் கல்விக்காக. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டார்கள்,
குர்ஆனிலே மகத்தான வசனம் எது என்று சொல்லுங்க என்று சொல்லும் பொழுது முதல் தடவை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் அறிவார்கள் என்று சொன்னார். திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்பொழுது அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க, அப்போ எனக்கு தெரிந்திருக்கு, அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடமிருந்து பதிலை விரும்புகின்றார் என்று என்ன செஞ்சாங்க, குர்ஆனை நான் மனனம் செய்த இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய மகத்தான வசனம் என்பது ஆயத்துல் குர்சி அல்லாஹு லா இலாஹ இல்லா என்ற இந்த வசனத்தை ஓதினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மார்பை தட்டி லியஹ்லிகல் இல்மு யா அபல் முன்திர், அல்லாஹ் உங்களுக்கு எளிமை கொண்டு உங்களுக்கு ஹைரையும் பரக்கத்தையும் கொடுப்பானாக, அருள் புரிவானாக என்று துவா செஞ்ச அந்த சஹாபி. இதே சஹாபியை தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்துல தராவி தொழுவிப்பதற்காக ஜமாத்துடன் தொழுகக்கூடிய அந்த முறையை ஆரம்பித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 3 நாள் நடந்த அந்த ஜமாத்தோடு சில தொழக்கூடிய விஷயம் பிறகு நிப்பாட்டப்பட்டன அச்சத்தினால், எங்கு கடமையாகி விடுவோம் என்று. அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்திலும் என தனித்தனியாக தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹுடைய முதல் ஆட்சி காலத்திலும் தனித்தனியாக தொழக்கூடியவர்கள். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் பார்க்கும்போது எல்லாம் சிதறந்து அங்கங்க தொழக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே, எல்லாருமே ஒரு நஃபிலானதான் தொழுகிறாங்க, இவங்கள ஒரு இமாமின் பின்னால் தொழ வைக்கலாம் சொல்லிட்டு உபை பின் கஅப் ரலியல்லாஹு அவர்களை நியமனம் செய்து நீங்க தொழுக வைங்க என்று. இதே சஹாபி தான் காத்திபின் அல் வஹி, குர்ஆனை எழுதக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல உச்சரிக்க இவர்கள் பதிவு செய்யக்கூடிய பிரத்யேகமாக நியமனம் செய்யப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நியமனம் செய்யப்பட்ட சஹாபாக்கள் ஒருவர் காத்திபின் அல் வஹி, வஹியை எழுதக்கூடியவர்கள். அதில் உபை பின் கஅப், ஸைத் இப்னு ஹாரிஸ், உஸ்மான் இப்னு அஃபான், அதே போல முஆவியா பின் அபி சுஃபியான், இப்படி என்ற சஹாபாக்கள். இப்படிப்பட்ட சஹாபி அவருடைய மாணவர் வந்து இப்னு ஜைலம் என்று கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, விதி சம்பந்தப்பட்ட விஷயத்துல எனக்கு கொஞ்சம் மன உறுத்தல் இருக்கு, ஒரு மன குடைச்சல் இருக்கு, நீங்க ஏதாவது ஒரு உபதேசம் செய்யுங்க, அல்லாஹ் தஆலா உங்களுடைய உபதேசத்தை கொண்டு இந்த மனக்குடைச்சலோ அல்லது மனசில் இருக்கக்கூடிய இந்த சந்தேகத்தை அகற்றுவான் என்று தெரியப்படுத்தினார். அப்ப இவர்கள் அந்த தாபிஈக்கு உபதேசம் செய்யறாங்க. அது இங்கு தெரியப்படுத்தப்பட்டது. இப்னு உபை பின் கஅப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், இப்னு ஜைலம் அறிவிக்கிறேன், நான் உபை பின் கஅபை அணுகி என் உள்ளத்தில் விதியை பற்றிய சிறிது சந்தேகம் உள்ளது, அதை நீக்குவதற்கு ஏதாவது சொல்லி தாருங்கள், அல்லாஹ் அந்த சந்தேகத்தை போக்கி விடுவான் என்று கூறினேன். அதற்கு உபை பின் கஅப் ரலியல்லாஹு அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள், இப்னு ஜைலமியே, நிச்சயமாக உனக்கு ஏற்படும் துன்பங்கள் அல்லாஹ்வின் விதியே ஆகும், அது உனக்கு வராமல் போகாது என்று உண்மையையும், உனக்கு ஏற்படாது சென்றுவிட்ட துன்பங்கள் உனக்கு வரவேண்டியதல்ல என்ற உண்மையையும் அறிந்து கதா கதர் கொண்டு நீர் ஈமான் கொள்ளாதவரை உஹது மலை அளவு தங்கத்தை செலவு செய்தாலும் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இவ்வாறு நீர் கதா கதர் விதியை கொண்டு ஈமான் கொள்ளாது மரணித்து விடுவாராயின் நீர் நரகவாசிகளில் உள்ளவரே என்றார்கள். பின்னர் நான் அப்துல்லா பின் மஸ்ஊத், அதே போல மற்ற இன்னும் பல சஹாபாக்கள், அப்துல்லா பின் மஸ்ஊத், ஹுதைஃபா பின் யமான், ஸைத் இப்னு சாபித், இவர்கள் அனைவர்களிடமிருந்தும் இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் மற்றும் அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ். இதிலும் என்ன, விதியை ஈமான் கொள்ளாதவர் அவர் முஃமினே கிடையாது, அல்லாஹ் தஆலா அவர்களை நரகத்தை கொண்டு தண்டிப்பான். இங்கு அந்த தாபிஈ தன்னுடைய சஹாபாக்களிடம் சொல்றாங்க, பாருங்க, எனக்கு ஒரு விதமான மனசுல ஒரு உறுத்தல். ஏன்னா இந்த விதியுடைய நிராகரிக்கக்கூடிய விஷயம் எப்பொழுது ஆரம்பித்ததோ அப்பொழுதுதான் மக்களுக்கு மத்தியில சந்தேகம் ஆரம்பிச்சு. அதுவரை எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த விதியுடைய விஷயங்கள் சஹாபாக்கள் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது, ஒரு தடவை ரொம்ப அதிகமாக பேசும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன இது, விதியை பற்றி இவ்வளோ நீங்க பேசுறீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு அளவாக இருங்க என்று சொன்ன பிறகு அதற்கு பிறகு அதை பற்றி பேசவே கிடையாது. இதனால என்ன ஆச்சுன்னா,
மற்ற நாடுகள் மதீனாவுடைய வெளியே பார்க்கும் பொழுது மஅபத் அல் ஜுஹனி என்று சொல்லக்கூடியவன் கதருடைய விஷயத்துல தவறான கொள்கையை பரப்ப ஆரம்பித்தான். அப்போ மக்களுக்கு மத்தியில் என்னாச்சு, இது கேட்க கேட்க என்ன ஒரு விதமான சந்தேகம் இருக்கும். இல்லைன்னா அசலாக இருக்கும் பொழுது சந்தேகம் வராது. ஆனா ஒரு வெளியே இருக்கக்கூடிய பிதத்தான இந்த கூற்றுகளும் அல்லது வழிகேடுகள் கேட்கும் பொழுது நமக்கே சில நேரத்தில் சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்திற்கு தீர்வு எங்க போனாங்க? தாபியீனாக இருக்கக்கூடியவர் சஹாபியிடம் போயிருப்பாங்க. ஏன்னா அவர்கள் தெளிவாக புரிந்திருப்பாங்க. அங்கு போய் இந்த விஷயத்தை கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு ஹதீஸை கொண்டு அவர்கள் தன்னுடைய அந்த மாணவருக்கோ அல்லது அந்த நபருக்கு தாவைக்கு உபதேசம் செய்கின்றார்கள். கணித்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, எதுவரை கியாமத் நாள் வரை இந்த விஷயம் அவன் நரகத்தில் போடப்படுவான் என்ற மல்லம் யுமின் பில் கதர் அஹ்ரகஹு பின்னார். யார் கதர் மீது ஈமான் கொள்ளவில்லையோ அவர்களை அல்லாஹு தஆலா நரகத்தில் அவன் எரிப்பான், தண்டனை கொடுப்பான் என்று சொல்லப்பட்டது. அப்ப இது விதியுடைய அனைத்து விஷயம் என்ன? மறுமை நாள் வரை, கியாம நாள் வரை என்னெல்லாம் நடக்குமோ அனைத்துமே எழுதப்பட்டது. கியாமத்துடைய நாளை ஏன் நாம் கியாமத்து நாள் என்று சொல்கின்றோம்? 3 காரணத்தினால். ஒன்று, அந்த நாளில் மக்கள் எழுப்பப்படுவார்கள். கியாம் என்பது என்ன? அரபி வார்த்தை எழுப்பதற்காக சொல்லப்படக்கூடிய வார்த்தை கியாம். அப்போ அந்த நாள் எதற்காக கியாம் யௌமுல் கியாமா என்று சொல்கின்றோம்? ஏனென்றால் அந்த நாள் முதல் காரணம், அந்த நாளில் மக்கள் எழுப்பப்படுவார்கள். தன்னுடைய பூமியில் இருந்து, இந்த மன்னரையிலிருந்து எழுப்பப்படுவார்கள். இரண்டாவது, அந்த நாளில் சாட்சிகள் நிலைநாட்டப்படும். சாட்சிகள் நபிமார்களுக்கு சாட்சியும் சமுதாயத்திற்கு சாட்சியும் என்ன அங்கு நிலைநாட்டப்படும். அதுதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, இன்னா லனன்சுரு ருசுலனா வல்லதீன ஆமனு ஃபில் ஹயாத்தி துன்யா வ யௌம யகூமுல் அஷ்ஹாத். அஷ்ஹாத் என்பது சாட்சிகள், விட்னஸ். அந்த நாளில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவரையும் விஷயங்கள் என்ன ஆதாரத்தை நிலைநாட்டுவான். அதனாலதான் அங்கு யௌமுல் கியாமா என்று சொல்றாங்க. மூன்றாவது காரணம் கியாமுல் அத்ல், நீதத்தை நிலைநாட்டப்படும். அந்த நாளில் நீதத்தை நிலைநாட்டப்படும், யார் மீது அநியாயம் செய்யப்படாது. அது அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்பியாவுடைய 47வது வசனத்தில் சொல்லும் பொழுது, வனதஅல் மவாஸீனல் கிஸ்த லியௌமில் கியாமா. நிச்சயமாக அந்த நாளில் நாம் தராசை நிலைநாட்டுவோம். எதற்காக? நீதத்திற்காக. கிஸ்த. இங்கு கிடைக்கக்கூடிய அல்லாஹ்வியார்களே, குறிப்பாக கதருடைய விஷயங்கள் அனைத்துமே அல்ஹம்துலில்லாஹ் புரிந்து கொண்டோம் என்றால் இங்கு மிகப்பெரிய ஒரு நியமத்தும் நமக்கு தனிப்பட்ட ஒரு ராகத்து நமக்கு கிடைக்கும். ஒரு தனிப்பட்ட ஈமானுடைய ருசியை நாம் உணரும். இல்லை இதுல நாம சந்தேகத்துடைய விஷயங்கள் வரும் பொழுது அல்லது வழிகேடக்கூடிய விஷயங்களை கேட்க கேட்க சந்தேகம் என்று வரும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மனிதன் இதை விட்டு வெளியேறக்கூடிய கடைசியில் என்ன, அவன் நார்த்திகனாக நிலையிலும் தள்ளப்படுவான். நார்த்திக நிலையிலும் அவன் தள்ளப்படுவான். நடக்கக்கூடிய அனைத்தும் என்ன இயற்கையாக நடக்கின்றது. இதற்கு பின்னாடிலாம் எதுவுமே கிடையாது என்ற நிலையும் என்ன தள்ளப்படுவது என்ன. இதனால இந்த விஷயத்துல நிராகரிப்பது தான். இதற்கு முன்னால் அல்ஹம்துலில்லாஹ் தெளிவான விஷயங்களை தெரியப்படுத்துறேன். அல்லாஹ் தஆலா விதியை வைத்திருப்பது நமக்கு இது பெரிய ஒரு நமக்கு ஒரு உறுதுணையும் ஒரு நமக்கு பக்கபலம். இந்த வாழ்க்கையில் வாழும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு சிரமம் ஏற்பட்டு விட்டால் சரி அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று சொல்லிவிட்டு மனிதன் அடுத்த வெளியில தன்னுடைய வேலையை பார்த்துட்டு போறான். அதே அவனுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு விட்டது என்றால், மகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டது என்றால் அவன் பெருமை அடிப்பது கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என்னுடைய இரட்சகனுடைய அருளால் என்று என்ன செய்யறான். என்னுடைய எந்த ஒரு திறமையும் கிடையாது, இது அல்லாஹ் நாடினா எனக்கு கிடைச்சது என்று பெருமையும் மமதையில் அவன் ஆழ்ந்து மக்கள் மீது அநியாயம் செய்வதோ அல்லது மக்களை ஏளனமாக பார்க்கக்கூடிய விஷயத்தில் செய்வது கிடையாது. இதெல்லாம் என்ன நமக்கு விதியின் மீது ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தில் இருக்கு. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் விதியுடைய விஷயத்தில் நம்ம தெளிவான ஒரு ஈமானை நாம் கொண்டு அல்லாஹ் தஆலா மீது முழுமையான ஒரு நம்பிக்கை, விதியுடைய நன்மை தீமை அனைத்து விஷயத்தின் மீது நாம் நம்பிக்கை கொள்ளக்கூடிய வாக்கியத்தை அதில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் நமக்கு ஆக்கிரமானாக. ஆமீன். வாக்கிரதாவான அல்ஹம்துலில்லாஹி.